அவர் என் மேலே சந்தோஷமாக இருப்பார். பிரியமானவர்கள், அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். கர்த்தரின் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். கர்த்தரின் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னா கர்த்தர் என்னில் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன் என்ற பொருள் அல்ல. அது மூலத்திலையும் அப்படி தான் இருக்குது. எப்படி? கர்த்தருடைய மகிழ்ச்சி, த ஜாய் ஆஃப் த லார்ட், த லார்ட்ஸ் ஜாய். கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் எனக்கு பலன். உங்கள் பேரில் கர்த்தர் பிரியமாக இருப்பாரான்னா, உங்கள் பேரில் கர்த்தர் மகிழ்ச்சியாக, நிறைய பேர் தப்பாக ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், நல்லா அப்படியே சந்தோஷம் டான்ஸ் ஆடினா நமக்கு பலன் நினைப்பாங்க. எக்ஸசைஸ் செய்கிறது பலன் தான், செய்யுங்க. அது நல்லா டான்ஸ் ஆடி கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னில் மகிழ்ச்சியாக இருப்பது. ராபர்ட் சேம் இந்த பிரசங்கம் பண்ணுறான், ராபர்ட் சேம் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ராபர்ட் சேம் இப்படி ஊழியம் செய்கிறான், அதை பார்த்து என் தேவன் சந்தோஷப்படுவார். ஆனால் அதை விட எனக்கு வேறு என்ன பலன் இருக்க முடியும்? உங்களை பார்த்து தேவன் மகிழ்வாரேயானால், உங்களை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவாரேயானால், உங்களை பார்த்து ஆவியானவர் துக்கப்படுவாரானால் அது எப்படி உங்களுக்கு பலனாக இருக்க முடியும்? உங்கள் கொடுக்கல் வாங்கல், நடை, உடை, பாவனை, அலங்காரம், நீங்கள் செய்கிற காரியம், பேசுகிற காரியம், இதெல்லாம் பற்றி என் பிள்ளை அப்படி இருக்காளே, என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு ஆண்டவர் வெட்கப்படுவாரே ஆனால், துக்கப்படுவாரே ஆனால், how can that be a strength for you? என்றைக்கு உங்களை பார்த்து உங்களுடைய நடை, உடை, பாவனை, அலங்காரம், கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய செய்கைகளை பார்த்து என் பிள்ளை நான் சொல்கிற மாதிரியே செய்கிறான், என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவாரானால் அதுதான் உங்களுடைய உண்மையான பலன்.